பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, துணிந்தவனுக்கு, விசுவாசத்தில் துணிந்தவனுக்கு துக்கமில்லை. ஆதார வசனம் எபிரேயர் 6 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச வீரர்கள், இந்த வசனத்தினுடைய மையப்பொருள் என்ன வேண்டுமானால், நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அசதியாக இருக்கக்கூடாது. அசதி வரத்தான் செய்யும். எதை சுதந்திரித்து கொள்வது? உங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்து கொண்டதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது எப்படி? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால். ஒரு கையில் விசுவாசி, இன்னொரு கையில் நீடிய பொறுமை. இது எங்கிருந்து கற்றுக்கொள்வது? ஏற்கனவே இது இருக்கிறது வேதத்தில். எத்தனையோ பரிசுத்தவான்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை பின்பற்றும். இதுதான் என்னுடைய மையமே. நாம் கர்த்தர் மீது வைத்துள்ள நம்பிக்கை, இதனுடைய உறுதிதான் விசுவாசம். இது தளர்ந்து விட்டால் நம்மை பிசாசு எளிதாக தாக்கி விடுவான். விசுவாசம் நங்கூரம் போல இருப்பதால் இந்த விசுவாசத்தை இன்னும் பெருக்க, ஒளி வீச நாம் வாக்குகளை அறிக்கை செய்கிறோம். சோர்ந்து போகாமல் நம்முடைய வேலையில் தரித்து நிற்கிறோம். தேவனை தேடுவதில் இன்னும் உறுதியாக இருக்கிறோம். சூழ்நிலைகளையோ நம் நடவடிக்கைகளையோ பாராமல் எந்த சூழ்நிலையிலும் மாறாத தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறோம். இது நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் பிசாசு நம் அருகில் வர அவனால் முடியாது. பெற்ற நன்மைகளுக்கு, இதுவரை நாம் பெற்ற நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். இது அவசியம். துதிக்கிறோம் முழு மனதோடு. ஒழுங்கும் கிரமமாய் வேதத்தை வாசித்து தியானிக்கிறோம். இப்போ நான் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் செய்ய வேண்டும். வேதத்தின் கட்டளைகளை, பிரமாணங்களை சார்ந்து நம் பண்புகளை கர்த்தர் விரும்பும் வண்ணம் வளர்த்து வருகிறோம். இது ஏதோ என்றோ ஒரு நாள் நம் பண்புகளாக காட்டுவது அல்ல. தினந்தோறும் தினப்படி வாழ்வில் மன்னிப்பவர்களை மன்னித்து அதிகம் பேசாமல், தாவீது சொன்னது போல, நான் நம்புகிறது அவராலே வரும், பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஒன்றும் செய்ய முடியாது என்ற நோக்கில் பிசாசு நம்மிடத்தில் சொந்தம் கொண்டு ஆடிக்கொண்டு வர அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருப்பதுதான் ஜாக்கிரதையாக இருத்தல். இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். இதை நாம் தான் செய்ய வேண்டும். இதற்குத்தான் வேதத்துள்ள சாட்சிகளை பார்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். சங்கீதம் 119:2 சொல்கிறது அல்லவா, சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள் தான். சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, இவர்கள் எப்படி ஜபித்தார்கள், இவர்கள் எப்படி சகித்து கொண்டார்கள், அதை பார்க்க வேண்டும். அப்படியே நாமும் செய்ய வேண்டும். விசுவாசம் தளரும் போது, எப்போது சூழ்நிலைகளை பார்ப்பது, காலம் கடந்து போவது, நாம் நினைத்தது, எதிர்பார்த்தது நேரத்தில் நடவாதது, இதெல்லாம் நடக்கும்போது விசுவாசம் தளருகிறது. நம்மால் முழு இருதயத்தோடும் அவரை தேட முடிவது இல்லை. சில சமயங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. பயந்து கொண்டு, எதற்கு வம்பு, கொஞ்சம் வேதத்தை வாசித்து வைப்போம், கொஞ்சம் ஸ்தோத்திர பலி செலுத்தி வைப்போம் என்று உதட்டில் அளவு செலுத்துகிறோம். இருதயமோ வேறு எங்கேயோ இருக்கும். இதை கர்த்தர் வருத்தத்துடன் தான் பார்க்கிறார். ஆனால் பார்க்கிறார். அப்படியே நீங்கள் விட்டுவிட மாட்டார். என் மக்கள் என்னிடம் திரும்பினால் நல்லது என்கிறார். எப்படி? விசுவாசத்தில் உறுதியோடு. நம் முற்பிதாக்களை பார்க்கல நாம் விசேஷித்தவர்கள். நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். காலைதோறும் புது கிருபை. எதற்கு? அன்றைய வேலையை செய்து முடிக்க, சவால்களை சந்திக்க, நல்ல பண்பில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, அவரை முழு அன்போடும் தேட இந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. நாம் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டு புது உடன்படிக்கையின் பங்காளர்கள். நாம் முற்பிதாக்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆகிலும் அவர்கள் விசுவாசத்திலும் நாளும் பொறுமையினாலும் தாங்கள் பெற்ற வாக்கை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனபோது சாராளுக்கு 90 வயது. கற்பம் செத்துவிட்டது. இந்த நிலையில் அவர்கள் கர்த்தரை நம்பி அவரது வாக்கு ஜீவ வாக்காக எடுத்து கொண்டார்கள். இதற்கு உள்ளான துணிச்சல் வேண்டும். எத்தனை பேர் பேசியிருப்பார்கள். இந்த துணிச்சல் கர்த்தரையே சார்ந்து இருப்பதால் வருவது. மனிதர்களை சார்ந்தோ, சூழ்நிலைகளை சார்ந்தோ, உங்களையோ சார்ந்தால் நமக்கு தளர்வு தான் வரும். ரோமர் 4:21, எபிரேயர் 11:11 இந்த 2 வசனங்களுமே ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. சூழ்நிலை வாக்கிற்கு எதிராக இருக்கிறது. காலமோ கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கர்த்தரையே நோக்கினார்கள். அவர்
ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகள் மூலமாக பிள்ளைகளை உண்டு பண்ணி கொடுக்க முடியும் என்ற வேதத்தில் இருக்கிறது அல்லவா? ஆதியாகும் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் இவளிடம் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏனென்றால் 2 பேர் சிரிக்கிறார்கள். வயசாகி போச்சுது, கை நடுங்கிக்கிட்டு இருக்குது, இப்போ போய் பிள்ளை பெறுங்கிறீங்களே என்று. அதுதான் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏன் நீ பயப்படுகிறாய்? ஏன் நீ சந்தேகப்படுகிறாய்? இந்த பயம் சந்தேகமெல்லாம் வருவது தான், ஆனால் அதையே நாம் பிடித்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு இது போதுமானதாக இருந்தது. எது? வார்த்தை போதுமானதாக இருந்தது. தாவீது யோபினுடைய வாழ்வில எடுத்து பாருங்கள், அவர்கள் பட்ட பாடுகள் நாம் படுகிறோமா? தாவீது அழைக்கப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு அந்த அபிஷேகம் போதுமானதாக இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள். சவுல் துரத்துகிறான், பெலிஸ்தீர் நாட்டிலெல்லாம் போய் அடைக்கலம் போகிறான். ஆனாலும் அவன் விடவில்லை. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவர் எனக்கு நிறுத்தியே தீர்வார் என்றிருந்தான். நடந்ததில்லை. யோபுவை யோசித்து பாருங்கள். அப்படி யாராவது ரோட்டுக்கு வந்தது உண்டா? சகலத்தை ஒரே நாளில் இழந்து வந்தான் அல்லவா? அவனை அப்படித்தான். என்னை ஆண்டவர் விடமாட்டார், அவர் உயிரோடு அவன் கொடுப்பார் என்று அவன் நினைக்கவில்லை. எனக்கு இரட்டை ஆசீர்வாதம் வரும் என்று அவனுக்கு தெரியாது. அது ரகசியம், அது தேவ ரகசியம். ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறார், எனக்கு தெரியாது ஏன் இப்படி நடந்தது என்று. என்னை கைவிட மாட்டார், நான் சோதித்தவன் பொன்னாக விளங்குவேன், அப்படிதான் அறிக்கை செய்தார். அதுதாங்க துணிச்சல். அப்படி இருக்கும் பொழுது துணிச்சல் வருமா என்று யோசித்து பாருங்கள். நாம தான் வரவழைத்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் கிருபை. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் படைத்தவர் கர்த்தர் என்றதும் நம்ம ஆம் என்கிறோம். பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டவர் கர்த்தர் என்றதும் ஆம் என்கிறோம். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து படைத்தவர் என்றதும் ஆம் என்கிறோம். உங்களது இந்த வாழ்வை வயல்வெளியைப் போல் மாற்றுவேன். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சடிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும், நான் பதிலாக தருவேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன் என்றதும் ஆமேன் என்று உற்சவமாக சொல்லுகிறோமா? இல்லை. நம் சத்தம் கொஞ்சம் பின்வாங்குகிறது. இன்னார் வரல ஆம் ஆம் என்று சொன்னவர்கள் கொஞ்சம் பின்வாங்குகிறது. அதே கர்த்தர் தானே இப்பொழுது நம்முடன் பேசுகிறார். அதே வல்லமையோடு தானே, அதே அன்போடு தானே நம்ம ஏற்பதற்கு மனது கொஞ்சம் சற்று. அதற்குத்தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாட்சியில் எல்லாம் பார்க்க வேண்டும். மோசே, ஆபிரகாம், தாவீது, யோபு, யோசுவா இவர்களுடைய முகமுகமாக பேசின அதே தகப்பன், அதே ஆண்டவர் தான் உங்களோடும் இருக்கிறார். அதே யாக்கோபு வல்லவர் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இப்போது நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம் பரிசுத்தத்தின் பேரில் நமக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. யாவரும் அவர்கள், நீங்கள் நான் சொன்ன எல்லா பரிசுத்தவான்களும் தவறினவர்கள் தான், மனிதர்கள் தானே, அவ்வளவுதான். மக்களை தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, துணிச்சலாக அறிக்கை செய்யுங்கள். உங்களது நற்பண்புகளை நிலைத்திருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் நற்பண்புகளை கொடுத்திருக்கிறார். அதை ப்ராக்டிஸ் பண்ணத்தான் அது நிலை நிற்கும். பிசாசின் உலக சொத்துக்களின் மீது அவனுக்கு கவனம் இல்லை. உங்கள் விசுவாசத்தை உருவி விட்டால் எளிதாக உங்களை விழுங்கி விடலாம் என்பதுதான் அவன் அறிந்திருக்கிறான். அவன் தந்திரத்தை அறிந்தவர்களாக மன்னிக்க வேண்டியவர்கள் மன்னிக்க விடமாட்டான், மறக்க விடமாட்டான். கசப்பை உள்ளே வச்சுக்கு தான் சொல்லுவான். வெறுப்பு தூண்டி விடுவான். அவன் புதிதாக ஒன்றை உண்டாக்க முடியாது, ஏற்கனவே இருப்பதை தூண்டுவான். வெறுப்பு, பிடிவாதம் இவைகளை ஊட்டுவான். இதுதான் அவனுடைய தந்திரம். அவன் தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனோடு நாம் கைகோர்க்கக்கூடாது. விசுவாசத்தில் பணக்காரர்களாக, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். கர்த்தரின் கைக்குள், சட்டைக்குள் இருக்கிறோம். அவரை மீறி ஒன்றும் உங்களுக்கு நடந்து விடாது. எபிரேயர் 6:15 சொல்கிறது, அந்தப்படியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். அவன் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணதை பெறுவதற்கு அவனுக்கு 2 காரியங்கள் தான், விசுவாசம், பொறுமை. அதே தான் நமக்கு வேண்டும், விசுவாசம், பொறுமை. யாக்கோபு 5:17 யோபுவின் பொறுமையை பற்றி யாக்கோபு எழுதுகிறான். எவ்வளவு பொறுமையாக இருந்தான். யாக்கோபின் பொறுமையை பெற்றிருக்கிறீர்களே, ஆண்டவருடைய செயலையும் கண்டிருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசமும் பொறுமையும் உயிர் பெற்று இருக்கும்போது, உயர்ந்த நிலையில் உங்களோடு இருக்கும்போது தேவ கிருபை இணைந்து கொள்கிறது. இப்போது உங்கள் கண்களை நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு வாக்கு மளவென்று நிறைவேற ஆரம்பித்து விடுகிறது. இதை நீங்கள் உள்ளே மனசுக்குள்ளேயே இந்த செய்தியை ஓட்டி பார்க்க வேண்டும். விசுவாசம் நமக்கு தளர்ந்து விட்டதா? பொறுமை குறைந்து கொண்டு வருகிறதா? உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள், கிருபை இருக்கிறது.
இந்த ரெண்டும் இணையும் போது தேவ கிருபை வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, விழித்து கொண்டோம், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். பிரகாசம் அடைவோம், சாட்சியாக நிற்போம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய சிந்தனைக்கு விசுவாச நடை என்பது தினந்தோறும் உள்ளத்தில் உறுதி, அதே சமயத்தில் அமைதியாக பொறுமையாக பேசுதல், செயல்படுதல், காத்திருத்தல். இதில் தினந்தோறும் நான் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.